மேக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.12 பார்க்கலாம். ஷோ தட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் வந்து ஒரு கோலினியர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் கிராஃபில் இருக்கும். ஸோ த வெர்டிசஸ் ஆர் அப்படின்னு சொல்லி இந்த 3க்கும் நம்ம ஏபிசி அப்படின்னு பெயர் கொடுத்துக்கலாம். தென் இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1, அதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஏபிக்கு மட்டும் பார்க்கும்போது ஏயோட வேல்யூவை x1 y1னும் பியோட வேல்யூவை x2 y2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2ஓட வேல்யூ என்னது -1 மைனஸ் y1ஓட வேல்யூ 5. ஸோ ப்ளஸ் 5ன்னு இருக்கனால ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால -5 அப்படின்னு போட்டிருக்கோம். பை x2ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 6 மைனஸ் x1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி நம்மளுக்கு +2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா -1 -5, அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு -6 கிடைக்கும், அப்படி தானே. தென் கீழே பார்த்தீங்கன்னா 6 + 2 ஆட் பண்ண நம்மளுக்கு 8. ஸோ -6/8. இதை கட் பண்ணலாமா 2 டேபிளில்? ஸோ கட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது -3/4. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா BC கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு சேம் ஃபார்முலா தான் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதில் பியோட வேல்யூவை x1 y1னும் சி பாயிண்ட்டை x2 y2ன்னு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 மைனஸ் y1ஓட வேல்யூ என்னதான் இருக்குன்னா -1. ஸோ அதனால ப்ராக்கெட்டில் போடுறோம். பை x2ஓட வேல்யூ 2, x1ஓட வேல்யூ 6. ஸோ ஃபார்முலாவில் மைனஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் மேலே. ஸோ அப்போ ப்ளஸ் பண்ண நம்மளுக்கு 3 கிடைக்கும். பை அதே மாதிரி 2 மைனஸ் 6 அப்படின்னு இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4. தென் எது பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி உள்ள சிக்னேச்சர் போடணும். அப்போ 6க்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ். ஸோ -4. அப்போ 3/-4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே எப்பவுமே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம காமனாக தான் மைனஸ் கொண்டு வருவோம். அப்போ நம்மளுக்கு -3/4 அப்படின்னு ஆயிரும். தென் ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து ஸ்லோப் ஆஃப் பிசியோட வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணினா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ கோலினியரை பொறுத்தவரை ஈக்குவலாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா therefore the points A, B, C all lies in the same straight line. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் வர்றதுனால இந்த பாயிண்ட்டு இது வந்து ஒரு கோலினியர். அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.